Hi friends, welcome back to my channel Lalita Deva Setai. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் வந்து ஒரு அலட்கி வீடியோ ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நிறைய போயிட்டுருக்குது வந்து இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப ஃபீவராகவும் கோல்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு நல்ல ஒரு ரெமெடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபீவர் கஷாயத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் இந்த ஆப்பில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நான் இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மோர் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இந்த ஆப்பில் இருக்குது. கண்டிப்பாக போய் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட அந்த பெனிஃபிட்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபீவருக்கான கஷாயம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வெத்தலை வந்து 5 வெத்தலை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒருத்தருக்கான ரேஷியோ. 5 வெத்தலை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகு வந்து 1 ஸ்பூன், அதாவது கருமிளகு குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, அந்த மிளகு எடுத்துக்கோங்க, அது 1 ஸ்பூனு. அதுக்கப்புறமா வந்து தனியா விதை வந்துட்டு பச்சையாகவும் சேர்க்கலாம், இல்லை காஞ்ச தனியா விதையும் சேர்க்கலாம். பச்சையாக சேர்த்தா இன்னும் நல்லது. அந்த நாட்டு தனியா வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தனியா. நாட்டு தனியானா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கருப்பட்டி கிடைக்கலனா நீங்கள் வந்துட்டு வெல்லத்தை எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்துட்டு நல்லா இடித்து 1 ஸ்பூனில் வந்து ஒரு பாதி ஸ்பூன் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெல்லத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூட ஃபீவர் கஷாயத்துக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நிஜமாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதனால் வந்துட்டு வெல்லத்தை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நசுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள் பொடி வந்துட்டு 1 ஸ்பூன் கூட வேண்டாம், ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கிருமி நாசினி, உள்ளே இருக்க பாக்டீரியா வந்து அழிக்கும். அதுக்கப்புறம் சுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கோல்டுக்கு காஃப்க்கு வந்து சுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் பண்ணி விட்டுட்டு அது 1 கிளாஸ் ஆற வரையும் விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் ஆனது வடிகட்டிட்டு நீங்கள் இன்னொரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபீவர் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்துட்டு நம்ம வந்து இந்த என்ன தான் கஷாயம் குடிச்சு ஃபீவர் போனாலும் கோல்டு போனாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த காஃப்ன்றது மட்டும் விடவே விடாது. நம்ம எப்போ பார்த்தாலும் இருமல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சளி வந்துட்டு நல்லா முற்றி நம்மளுக்கு வந்து எப்போவுமே இருமல் வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்தது ரீசனாக. அதனால் இந்த காஃபுக்கு என்ன ஒரு ரெமெடி, சிம்பிளான ரெமெடி பார்த்திங்கன்னா அதிமதுர பொடி எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த அதிமதுர பொடியை எடுத்து கொஞ்சம் எடுத்து அரை கையில் கொஞ்சம் போட்டுட்டு அதோட தேன் வந்து கொஞ்சம் தேன் விட்டு நல்லா குழச்சி காலைல வெறும் வயத்தில் சாப்பிடும்போது அந்த சளியை எல்லாத்தையும் கரைச்சி நம்ம மோஷன் வழியாவோ இல்லை போகிற வழியிலையோ அது வெளியேற்றிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கோல்ட்லேருந்தும் ஃபீவர்லேருந்தும் காஃப்லேருந்தும் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகிட்டு எல்லாருமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே நலமுடன் வாழ என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங்கு போயிட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க லிங்க்கு போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.